Hello everyone, welcome to Yalni's Place. இந்த வீடியோவில் டொரண்டோவில் ஒவ்வொரு வருஷமும் நல்ல கிராண்டாக நடக்கிற கரிபியன் கார்னிவல் எப்படி இருக்குமென்னு பார்க்க போகிறீங்க. நிறைய பேர் கரிபியன் ஃபெஸ்டிவலை பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க. டான்ஸ், மியூசிக், கலர்ஃபுல் காஸ்டியூம் அண்டு அவைண்ட கல்ச்சரை பிரதிபலிக்கிற மாதிரி இருக்கும். இது சிஎன்இயில் தான் நடந்து கொண்டிருக்குது. இப்போ நாங்கள் நிற்கிற இடத்துல இருந்து வாக் பண்ணி போகிறண்டாலும் 20 மினிட்ஸ் அப்படி வாக் பண்ணணும். இதில் நாங்கள் 2-3 தரம் சுற்றி வந்துட்டோம். பார்க்கிங் எல்லாம் ஃபுல் அண்டு க்ளோஸ் பண்ணிட்டோம். அதோட ரோடையும் வந்து க்ளோஸ் பண்ணி வச்சிருக்கணும். நாங்கள் ட்ரெயினில் வந்து அப்படியே பஸ் பிடிச்சி வந்திருந்தோம்டா சிஎன்இக்கு முன்னால் போய் இறங்கியிருக்கலாம். நைட் டைமில் வந்து டவுன் டவுன் எல்லாம் பார்க்குறதுக்கு நல்ல வடிவாக இருக்கும். அதையும் உங்களுக்கு சுற்றி காட்டுவோம்ட்டு தான் நாங்கள் காரில் வந்திருக்கிறோம். இப்போ நாங்கள் கொஞ்சம் தூரமாக தான் போய் கொண்டிருக்கிறோம். தூரம் பார்க் பண்ணிட்டு தான் வாக் பண்ணி போகிறோம். இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்குற கார்னிவல் வந்து நாங்கள் லாஸ்ட் இயர் போகேக்கு எடுத்தது. என்னால் எடிட் பண்ணி உடனே அது போடலாம் போனபடியாக அப்படியே விட்டுட்டேன். ஓகே, இந்த வருஷம் போயிட்டு அதை போடுவோம்னு தான் பிளான் பண்ணியிருந்தேன். ஆனால் என்னால் இந்த வருஷம் போகலாம் போனபடியாக அட்லீஸ்ட் லாஸ்ட் இயர் போனதையாவது போடுவோம்னுட்டு தான் நான் இப்போ இந்த முறை இதை போட்டிருக்கிறேன். நாங்கள் இப்போ போய்கொண்டிருக்கிற இந்த இடத்துல இருந்து ஒரு 1/2 ஹவரில் டவுன் டவுனுக்கு போயிடலாம். நிறைய பில்டிங்ஸ் எல்லாம் இப்போ புதுசாக கட்டியிருக்கணும். டவுன் டவுனுக்கு க்ளோஸ் ஆகிருக்கிறபடியாக நிறைய பேர் இந்த இடத்துல எல்லாம் வந்து ரெண்ட் பண்ணியிருக்கணும். இந்த கார்னிவலில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு பார்க்குறதுக்கு 2 மில்லியனுக்கு மேலே ஆக்கள் வருவினோம். அதால் செக்யூரிட்டியும் சரியான ஸ்ட்ராங்காக இருக்கும். கீழே மட்டும் இல்லாமல் மேலே ஹெலிகாப்டரில் இருந்தும் இந்த ஏரியாவெல்லாம் வாட்ச் பண்ணி கொண்டிருப்பினோம். இதுதான் சிஎன்இன் என்ட்ரன்ஸ். உள்ளுக்கு போகிறண்டா டிக்கெட் எடுத்துக்கொண்டு தான் போகணும். உள்ளுக்கு பரேட் எல்லாம் போகும். அதுக்கு பின்னால் டான்ஸ் ஆடிக்கொண்டு போவினோம். நாங்கள் உள்ளுக்கு போகல, வெளியில் நின்று தான் பார்க்க போகிறோம். கரிபியன் பீப்புள்ன்ற லாங் ஹிஸ்ட்ரி ஒன்றும் எனக்கு பெருசாக தெரியாது. ஆனால் அவைக்கு கிடைச்ச ஃப்ரீடத்தை செலிப்ரேட் பண்ணுறதுக்காகவும் ரிமெம்பர் பண்ணுறதுக்காகவும் தான் ஒவ்வொரு வருஷமும் கரிபியன் கார்னிவல் இப்படி செய்து கொண்டிருக்கணும்னு கேள்விப்பட்டிருக்கிறேன். கரிபியன் கார்னிவல் ஒவ்வொரு வருஷமும் டொரண்டோவில் ஆகஸ்ட் 1 இருந்து 5 வரைக்கும் நடக்கும். இதை பார்க்குறதுக்காக பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்காக மில்லியன் கணக்கில் டூரிஸ்ட் வருவினோம். கூடுதலாக கயானா, ட்ரினிடாட், ஹெய்ட்டி, ஜமைக்காவில் இருந்தெல்லாம் தான் வருவினோம். உள்ளுக்கு சிஎன்இக்குள்ளே எவ்வளோ பேர் டிக்கெட் எடுத்துக்கொண்டு போய் நிற்கணும்னு பாருங்க. சரியான க்ரௌடாக இருக்குது. வேறு ஒன்றும் பெருசாக உள்ளுக்கு இருக்காது. இந்த பரேடு பின்னால் அப்படியே டான்ஸ் பண்ணிக்கொண்டு சுற்றி சுற்றி வந்து கொண்டே இருப்பினோம். இவண்ட இந்த மியூசிக் டான்ஸுக்காகத்தான் நிறைய பேர் வந்து என்ஜாய் பண்ணி பார்த்து கொண்டிருக்கணும். மார்னிங் வந்தால் இன்னும் கூட வந்து நிறைய கலர்ஃபுல்லான காஸ்டியூமோட எல்லாம் இந்த பரேட் போகிறத பார்க்கலாம். நாங்கள் வந்து கொஞ்சம் ஈவினிங் ஆனபடியாக கொஞ்சம் குறைவாக தான் இருக்குது. இந்த பரேட் எல்லாம் அவைண்ட மியூசிக்கோட இடைக்கிடையில் அவை கதைக்கிறதையும் சேர்த்து பார்க்க தான் நல்லா இருக்கும். காப்பிரைட் ப்ராப்ளம் வந்துடுமன்றதுக்காக நான் கட் பண்ணிட்டேன். ஆனால் நேராக நின்று பார்க்க
நல்லா இருக்குது, கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது பார்க்குறதுக்கு. நாங்கள் இதில் கொஞ்ச நேரம் நின்று பார்த்துட்டு சிஎன்இயை சுற்றி இருக்கிற இந்த இடமெல்லாம் எப்படி இருக்குமென்று காட்டுறேன். இங்கால மற்ற ஃபெஸ்டிவல்ஸில் நடக்கிற மாதிரி அவைண்ட ஃபுட்டுகள் எல்லாத்தையும் ஸ்டால்ஸ் போட்டு செல் பண்ணி கொண்டிருக்கிறேன். இப்போ நாங்கள் நிற்கிற இடத்துல இருந்து பார்க்கவே லேக் ஒன்றாரியோ எல்லாம் தெரியுது. இப்போ நான் அதில் போய் அந்த இடமெல்லாம் எப்படி இருக்குன்னு காட்டுறேன். இதில் இருந்து பார்க்க தூரமாக ஒரு பில்டிங் தெரியுது. வீடியோவில் வடிவாக தெரியுதோ தெரியல, அதுதான் டொரண்டோ பில்லி பிஷப் சிட்டி ஏர்போர்ட். தூரமாக சிஎன் டவர் தெரியுது. இப்போ நாங்கள் நிற்கிற இடத்துல இருந்தே நைட் டைம் பார்க்க இந்த இடமே நல்ல ஒரு வடிவாக இருக்கும். இப்போ நாங்கள் திரும்பி போய்க்க நைட் டைம் சிஎன் டவர் இருக்கிற இடத்த காட்டுறேன், எவ்வளோ வடிவாக இருக்குமென்று பாருங்க. நாங்கள் இப்போ திரும்பி போய்கொண்டிருக்கிறோம். இங்கே இருந்து பார்க்கிங் லாட்டுக்கு போக இருண்டிடும். நைட் டைமில் தான் டவுன் டவுன் எல்லாம் பார்க்க வடிவாக இருக்கும். அப்படியே டவுன் டவுனும் நைட் டைமில் எப்படி இருக்குன்னு காட்டுறேன். தூர இருந்து பார்க்க சிஎன் டவர் தெரியுது, நல்ல வடிவாக இருக்குது பார்க்குறதுக்கு. நாங்கள் சிஎன்இல இருந்து வெளிக்கிட்டு எங்கள் வீட்டுக்கு போகிற பக்கமாக வந்துட்டு திரும்பி போய் கொண்டிருக்கிறோம். சிஎன் டவர் எல்லாம் இந்த வழியில இருந்து இப்படி ஹைவேல நைட் டைமில் தூர பார்க்க தான் கொஞ்சம் வடிவாக இருக்கும். நாங்கள் இப்போ போய்கொண்டிருக்கிறது கார்டனர் எக்ஸ்பிரஸ் வேல. மேலால் காட்டிட்டு இன்னும் க்ளோஸாக சிஎன் டவர் கிட்ட கொண்டு போய் காட்டுறேன். இதில் தெரிகிற பில்டிங்ஸ் எல்லாமே கொண்டோஸும் ஆஃபீஸ் பிளேஸும். ஒரு கொஞ்ச காலத்துக்கு முதல் தான் இந்த இடத்துல இவ்வளோ நிறைய கொண்டோஸ் எல்லாம் கட்டியிருக்கிறேன். கார்டனர் எக்ஸ்பிரஸ் வேல போய்கொண்டிருக்க நல்ல க்ளோஸாக சிஎன் டவர் தெரியும். ஆனால் மேலே வடிவாக காட்டு எல்லாமே இருக்குது. பக்கத்தில் தான் ரோஜர்ஸ் சென்டரும் இருக்குது.
இந்த இடமெல்லாம் டவுன் டவுனுக்கு மெயினான இடங்கள். இந்த இடத்துல ஒரு கொண்டோ 1 பெட்ரூம் வந்து $2000 அப்படி போகும். எல்லாமே நல்ல கன்வீனியனாக இருக்கும். இறங்கினோடனே வாக்கிங் டிஸ்டன்ஸில் ஆஃபீஸ் பிளேஸ், பஸ் எல்லாம் ஈஸியாக எடுக்கக்கூடியதாக இருக்கிறபடியாக ரெண்ட்டும் வந்து நல்ல ஹையாக இருக்கும். இதுதான் ரோஜர்ஸ் சென்டர். சிஎன் டவருக்கு பக்கத்தில் தான் இருக்குது. கூட ப்ளூ ஜேஸ் கேம்ஸ் எல்லாம் இங்கே தான் நடக்கும். ஒரே அடியாக 50,000 பேர் வரைக்கும் இருந்து பார்க்குற அளவுக்கு சீட்ஸ் இருக்குது. தனியாக ஸ்போர்ட்ஸ் மட்டும் இல்லாமல் வேறு நிறைய ஈவெண்ட்ஸ்களும் இங்கே நடக்கும். சிஎன் டவர் நைட் டைமில் தான் பார்க்குறதுக்கு இந்த வியூக்கள் எல்லாம் வடிவாக இருக்கும். எலிவேட்டரில் போய் உள்ளுக்கெல்லாம் பார்க்குறேன்டா ஒரு மத்தியானத்துக்கு பிறகு வந்தால் மேலே ஏறி எல்லாம் பார்த்துட்டு அப்படியே நைட் டைம் வரைக்கும் ஸ்பெண்ட் பண்ணி போட்டு போகலாம். இப்போ நாங்கள் வீட்டை போய் கொண்டிருக்கிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். Until then, bye.